நமः பன்னகநத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய குருத்மதே. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரம காருண்ய ரூபமாய் வைனதேயோபாக்கியானம் அப்படிங்கிற தலைப்பில் உபன்யசிக்கின்ற பாக்கியம் அடியவங்களுக்கெல்லாம் கிட்டிருக்கு. அடியன் சகபாഠிகள் ஸ்ரீ திரையம்பக் அண்ட் ஸ்ரீ ரோஷன் இது வரைக்கும் ரொம்ப அழகாக வினதாசுதனான கருடனுடைய சரித்திரத்தையே நமக்கு விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. எப்படி கருடன்கிறவர் வினதைக்கும் கஷ்யப பிரஜாபதிக்கும் 2வது குழந்தையாக பிறக்கிறார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி இந்த கஷ்யபருக்கு இன்னொரு வைஃப் இருந்தா கத்ருன்னு, அந்த கத்ருக்கும் கஷ்யபருக்கும் எப்படி 1000 குழந்தைகள் 1000 நாகங்கள் ஸ்னேக்ஸே குழந்தையாக பிறந்தா. இதெல்லாம் பார்த்து வினதா இந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு என்ன ஆகிடுது, அவளுக்கு 2 முட்டை தான் இருக்குது. அந்த 2 முட்டையும் இன்னும் ஹேட்சே ஆலை. அதெல்லாம் ஒரு பில்டப் ஆகி அவளுக்கு அசூயா ஜெலசி மாதிரி வந்துடுது. அதனால அவசரத்தில் போய் அவள் என்ன பண்ணிட்டா, அந்த முதல் முட்டையை தானே போய் உடைச்சிட்டா. ஒரு அண்டர் டெவலப்டு சிக், ஒரு ப்ரீமெச்சுவர் பேபியை இவளுடைய இன்காம்பிட்டன்ஸ் டு ஈவன் வெயிட் ஃபார் தட் கிட் டு ஹேட்ச் இப்படி போய் உடைச்சதுனால என்ன ஆகிடுது, பிறக்கிற குழந்தை தொடையிலேருந்து எதுவுமே இல்லாமல் பிறந்துடுது. அதனால் அருணன்னு பேர் வச்சு அவர் தான் அடுத்து சூரியனுக்கே சாரதியாரார்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா பிறக்கிற குழந்தை தான் கருடன். பட் இந்த கருடன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கத்ருவும் வினதாவும் ஏதோ ஒன்று பண்ணிடுறா. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் இவள் ஏதோ ஈவினிங் வாக் மாதிரி ஏதோ போயிருக்கும்போது வானத்தில் ஏதோ ஒன்று பறந்தது. அதோடு விட்டுருக்கலாம். பட் வானத்தில் பறந்தது என்ன, வெள்ளை கலர் ஒரு குதிரை, உச்சைஸ்ரவசின் பேர். அந்த குதிரை பறந்துட்டு அது முழுசாக வெள்ளையாகவே தான் இருந்ததா, இல்லை வெள்ளை குதிரைக்கு கருப்பு வால் இருந்ததாங்கிறது இவா 2 பேருக்கும் கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனே வளர்ந்து 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 ஒரு பெட் ஆயிடுச்சு. யார் ஜெயிக்கிறாளோ, வெள்ளை குதிரைன்னு சொன்னது வினதா, கருப்பு வாலோடு இருக்குன்னு சொன்னது கத்ரு. ஸோ அது வெள்ளை குதிரையாக இருந்ததுன்னா வினதா ஜெயிச்சிடுவா, கருப்பு வாலோடு இருந்ததுன்னா கத்ரு ஜெயிச்சிடுவா. இப்போ ஜெயிக்கிறவாளுக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்கும்னா, தோக்கிறவாளே கிடச்சிருவாளாம். புரியலையேன்னா, ஜெயிக்கிறவாளுக்கு தோக்கிறவா தாசியாக போயிடணும். த பர்சன் ஹூ வின்ஸ் கெட்ஸ் த பர்சன் ஹூ லூசஸ் இஸ் தேர் சர்வெண்ட். இப்படிலாம் பெட்டு கட்டின்னு விளையாடிருக்காப்போ. ஸோ அடுத்த நாள் கார்த்தால் வரும்போது கத்ருக்கு ஒரே பயம், எங்கேயாவது நம்ம தோற்று போயிட்டா வினதாவுக்கு தாசியாக போயிடணுமேன்னு அவள் குழந்தையெல்லாம் கூப்பிட்டா. பாருங்க, நீங்கள்லாம் ஸ்னேக்ஸ், கொஞ்சம் டார்க்காக இருக்கேள், நோ ரேசிசம் என்னால் இன்டென்டட், கொஞ்சம் டார்க்காக இருக்கேள், நீங்கள் போய் அந்த உச்சைஸ்ரவசுங்கிற குதிரையோடைய வாலில் இருக்கிற முடியில் சுற்றிக்கோங்க. ஸோ இப்போ தூரக்க பறக்கும்போது அந்த குதிரையெல்லாம் வெள்ளையாக தெரியும், வால் மட்டும் கருப்பாக தெரிஞ்சிடும். ஸோ நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு குழந்தையெல்லாம் அனுப்புகிறா. இந்த நாகங்களும் சரி சொல்லிட்டாளேன்னு போய் இந்த வாலில் சுற்றின்றது. ஜட்மெண்ட் டே அன்னைக்கு வினதாவும் கத்ருவும் பார்க்குறா, வெள்ளை குதிரை பறக்கிறது கருப்பு வாலோடு இருக்குது. வினதா தோற்று போயிட்டா. நமக்கு தெரியும் அந்த வாலில் இருக்கிற கருப்பு நாகங்கள்னு, அவளுக்கு தெரியாதே. ஸோ தோத்துட்டோன்னு நினச்சி கத்ருவுக்கு தாசியாக போயிடுறா. இதுக்கப்புறமா ஜகத்தே விஸ்மயிக்கிற அளவுக்கு, தேவதைகள்லாம் விஸ்மயிக்கிற அளவுக்கு பிறந்தவர் தான் கருடன். வினதா நந்தனம் நந்தயிஷ்யன்னு பிறக்கிறார். அவர் பிறந்து கொஞ்சம் வருஷம் இப்படியே தான் இருக்கார். அம்மா கத்ருவுக்கு தாசியாக இருக்கிற மாதிரி அவரும் கத்ருடைய குழந்தைகள் கத்ருவுக்கு தாசனாகவே இருக்கார் கருடனும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வளர்ந்து பார்க்குறார், என்னம்மா இப்படி நீ கஷ்டப்படுறியே, போயும் கத்ருவுக்கெல்லாம் தாசியாக இருக்கியே, நான் உனக்கு ஏதாவது பண்ணுறேன்னு ஹீ கோஸ் டு த நாகாஸ் அண்ட் டு தேர் மதர். கத்ரு கிட்ட போயிட்டு, என் அம்மாவை விட்டுருங்கோ, அதுக்கு ஐ கேன் டூ எனி திங் தட் யூ வாண்ட்டுங்கிறார். இவெல்லாம் ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி போட்டு டிஸ்கஸ் பண்ணுறா, என்ன பண்ணால் நமக்கு வசதியாக இருக்கும்னு. கத்ரு தென் கம்ஸ் அண்ட் டெல்ஸ், கருடா நீ மேலே போகணும். மேலையா? ஆமாம், ஸ்வர்கலோகத்துக்கு போ. சரி, போய் என்ன பண்ணணும், அங்கே ஒரு டப்பா வச்சுருப்பா, அந்த டப்பா எனக்கு வேணும்னா. போய் ஒரு டப்பாக்காக நான் எதுக்கு ஸ்வர்கலோகத்துக்கு போகணும், இங்கே பக்கத்தில் எங்கேயாவது வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன தட் டப்பா இஸ் நாட் மை எய்ம். அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் அப்படி என்ன இருக்குது, அதுக்குள்ளே அமிர்தம்னு ஒரு வஸ்து இருக்குது. அதை நான் குடிச்சிட்டேன்னா ஐ வில் பிகம் யூத்ஃபுல், ஐ வில் பிகம் எனர்ஜெட்டிக், எனக்கு லைஃப் அப்படியே லாங்காக இருக்கும். அதனால நீ அந்த அமிர்த கலசத்தை தேவேந்திரன் கிட்டேருந்து கொண்டு வந்து எனக்கு கொடுங்கிறார். கருடன் அவ்வளோதானே, சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு வேலை போயிட்டார். போய் அந்த ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற தேவதைகள் எல்லாத்தையும் ஜெயிச்சு அமிர்த கலசத்தை எடுத்துட்டு கத்ரு கிட்ட கொண்டு வந்து, இந்தா நீ கேட்ட அமிர்த கலசம், என் அம்மாவை இப்போ விட்டுடுவன் போது, சரி ப்ளீஸ் டேக் யுவர் மதர் வித் யூ அப்படின்னு அவள் வினதாயோட கிளம்பிடுறார் கருடன். பட் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்தது இந்திரன் தானே. கத்ருன்னா இந்திரன் அதை விட அவர் திரும்பி வந்து ஏன் அமிர்த கலசம் தானே உங்ககிட்ட இருக்குன்னு அவர் பை ட்ரிக் அந்த அமிர்த கலசத்தை திருப்பி எடுத்துன்னு போயிடுறார். ஸோ ரோஷன் சொன்ன மாதிரி கடைசியில் கத்ருவுக்கு அமிர்த கலசமும் இல்லை, வினதாவும் இல்லை. ஸோ அவள் அட் லாஸ்டில் இருக்கா. இது வரைக்கும் நம்ம கருட சரித்திரம்னு பார்த்தோம். இதுக்கு டேன்ஜென்ஸாக வாலக்கிரியால் சரித்திரம் பார்த்தோம். அப்புறம் சுப்ரதீகன் விபாவசு, அவர் எப்படி அந்த நிஷாதாளெல்லாம் சாப்பிட்றார் எல்லாம் பார்த்தோம். இவ்வளோ கதையும் எங்கே வருது, இவ்வளோ நேரம் 3 பேரும் சொல்லிட்டு இருக்கே, வேர் இஸ் திஸ் ஃப்ரம் போது திரையம்பக் சொன்னார், மகாபாரதத்துடைய ஆதி பருவால இந்த சரித்திரம் வருது, கருட சரித்திரம்.
நமக்கெல்லாம் ஒரு இன்குவிசிட்டிவாக கொஸ்டின் வரும், நிறைய கேள்வி யூஸ்வலாக வந்துகிட்டே இருக்கும். இதுவும் ஒன்று வரும், எதுக்கு போயும் கருட சரித்திரத்தை வேதவியாசர் மகாபாரதத்தில் எடுக்கணும்? ஆல்ரெடி வேர்ட் லிமிட்டை தாண்டி போயின்னு அந்த கிரந்தம், இன்னும் 1,00,000 ஸ்லோகத்தை வேறு தாண்டி போயின்னு ஒருத்தனும் படிக்க முடியல. இதில் நீங்கள் தேவையில்லாத சரித்திரத்தெல்லாம் சொன்னிடலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா தானே. வை டிட் வேதவியாசா டெல் கருட சரித்திரம் இன் மகாபாரதம்னு கேள்வி வரும். அதுக்கு தான் ஒரு ரொம்ப அழகான ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. இந்த கருட சரித்திரத்தையும் மகாபாரதத்தில் இருக்கிற மூல கதை இது ரெண்டுத்தையும் ஒரு பேரல் ஸ்டடி பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னு சொல்லுறேன் பாருங்க, மகாபாரதத்துடைய மூல கதையில் பாண்டுடைய குழந்தைகள் பாண்டவாள் 5 பேர், தே ஆர் த போர்ட்ரேட் ப்ரொட்டாகனிஸ்ட், அவள் தான் நல்லவா. அதே மாதிரி இந்த கருட சரித்திரத்திலையும் வினதாவுடைய குழந்தைகள் வைனதேயாள் 2 பேர் போர்ட்ரேட் நல்லவா. இதே மாதிரி இங்கே மகாபாரதத்தில் கௌரவாள் 100 பேர் த ஆன்டாகனிஸ்ட். அதே கத்ருவுடைய குழந்தைகள் நாகங்கள் 1000 பேர் த வில்லன்ஸ் ஆன்டாகனிஸ்ட். இந்த 2 கதையிலையும் நல்லவா குறைச்சலாக இருக்கா, கெட்டவா நிறைய பேர் இருக்கா. யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சாமியம் வந்துடுதுன்னா அடுத்தும் சாமியம் என்னது, இங்கே கத்ருவுடைய குழந்தைகள் நாகங்களுக்கு வைனதேயாளை பார்த்தா பிடிக்காது, அதே மாதிரி கௌரவாளுக்கு பாண்டவாளை பார்த்தா பிடிக்காது. 2 இடத்துலையும் ஒரு மியூச்சுவல் அனிமாசிட்டி மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி 2 கதையிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக ஒரு பெட், ஏதோ ஒரு சூதாட்டம், சம் டைப் ஆஃப் கேம்பிளிங் ஒன்று இன்வால்வ் ஆயிருக்கு. இங்கே கத்ருவும் வினதாவும் 2 பேரும் ஒரு பெட்டு கட்டிக்கிறான். மேலே பறக்கிற அந்த குதிரை முழுஷாக வெள்ளையாக இருந்ததா, இல்லை வெள்ளை குதிரைக்கு கருப்பு வாழ்றது தான் ஒரு பெட்டு. அதே மாதிரி இங்கே யுதிஷ்டிரனும் துரியோதனனுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக சகுனியோட ஒரு பகடை, ஒரு கேம்பிளிங் மாதிரி ஒன்று பண்ணுறான். அண்ட் 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாமியம், ஜெயிச்சவா, தட் இஸ் கத்ரு இன் கருட சரித்திரம் அண்ட் சகுனி துரியோதனாதிகள் இன் மகாபாரதா, போத் ஆஃப் தெம் டிட் நாட் வின் லீகலி. அவள் உண்மையாக ஜெயிக்கலை, ஏதோ போய் சொல்லி ஜெயிச்சா. இங்கே கத்ரு அவளுடைய குழந்தைகள்லாம் போய் அந்த வாழை சுற்றிக்க சொல்லி ஜெயிச்சா, இங்கேயும் சகுனி அந்த பகடையில் ஏதோ பண்ணி ஜெயிச்சுட்டார். ஸோ 2த்துலேயும் ஜெயிச்சவா உண்மையாக ஜெயிக்கலை, 2த்துலேயும் சூதாட்டம் இருந்தது. 2த்துலேயும் தோற்று போனவா ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சவாளுக்கு சர்விட்யூட்டில் போயிடுறா, தாசனாக போயிடுறா. இது வரைக்கும் சாமியம் வருதா? 2 சரித்திரமும் முடிகிறோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க் இருக்குது, ரொம்ப கடினமான ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்கோட ஃபோக்கல் பாயிண்டில் அமிர்தம்ங்கிறது இருக்குது. இதுவும் கொஞ்சம் இப்போ குழப்பற மாதிரியே இருக்குது. இந்த கருட சரித்திரம் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். டாஸ்க்குங்கிறது கருடன் போனோம் ஸ்வர்கலோகம் வரைக்கும் போயிட்டு அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வரணும், தட் இஸ் தி அமிர்தம் இன்வால்வ்டு. ஓகே, கருட சரித்திரம் புரிஞ்சுடுது. மகாபாரதத்தில் என்ன பெரிய டாஸ்க் இருக்க முடியும்னா, அந்த மகாபாரதத்தில் குருக்ஷேத்திரத்தில் நடந்த யுத்தமே ஒரு பெரிய டாஸ்க். அதில் எங்கே இந்த அமிர்தம்லாம் வந்தது? அவள் யுத்தம் ஆடிந்தாளா இல்லை அமிர்தத்தை ஷாட்டின்றாளான்னா அங்கே தான் சூக்ஷ்மம். இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், எல்லாரும் ரோவாக லைன் கட்டி நின்றுருக்கா, ப்ரேயர் ஹால் நினைக்கிற மாதிரி. அங்கே இந்த அர்ஜுனன் அவன் ரத்தியாக இருக்கான், சாரதியாக, சாக்ஷாத் பார்த்த சாரதியாக கண்ணனே இருக்கான். அப்போ கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொல்கிறான், சேனையோரபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுத, இந்த 2 சேனைகளுக்கும் நடுவில் என்னுடைய ரதத்தை போய் நிப்பாட்டு கிருஷ்ணான்னு. உடனே கிருஷ்ணரும் வந்த வேலைக்கு பண்ணணுமேனு அவர் ரதத்தை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு அர்ஜுனன் ஒன்றுனா பார்க்குறான், கிருஷ்ணா அங்கே பார் வயசான ஒருத்தர் இருக்காரே, பீஷ்மர் என் தாத்தா அப்படின்னா. இன்றைக்கி தான் ஞாபகம் வந்தது அவனுக்கு, அவர் உன் தாத்தாவாக பிறந்ததேன்னு எடுத்துக்கார். பக்கத்தில் துரோணாச்சாரியார், எனக்கு நான் இன்றைக்கி என்னெல்லாம் யூஸ் பண்ணி ஜெயிக்க போகிறேனோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்ததே அவர் தான். அங்கே பார் துரியோதனன், என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் என் கசின், அவள் எல்லாருமே கசின்ஸ். அங்கே பின்னாடி நெஃப்யூஸ், கிராண்ட் நெஃப்யூஸ், எவ்ரிபடி இஸ் மை ரிலேட்டிவ். கிருஷ்ணா ஐ கேனாட் ஃபைட், எனக்கு வேண்டவே வேண்டாம், ஐ கிவ் அப், காண்டீவம் சம்சத்தை ஹஸ்தாத்து அப்படின்னு அவன் தோற்று போய் உட்காந்துட்டான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வெயிட் பண்ணுன்னுட்டு. அப்போ அவர் எடுத்தது தான் சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். எல்லா உபனிஷத்துக்களும் ஒரு மாடாக மாறித்தான். அந்த மாட்டிலேருந்து வர பாலை முதல்ல குடிக்கிற கன்றா அர்ஜுனனே மாறினானாம். அந்த மாட்டை கறக்கிற இடையவனாய் கண்ணனே இருந்தாராம். அந்த கறக்கப்பட்ட பாலை குடிக்கிற மக்களாய் ஞானிகள் மாறினாராம். அப்பேற்பட்ட உபனிஷத்துங்கிற மாட்டிலேருந்து கறக்கப்பட்ட பால், பகவானாலேயே கறக்கப்பட்ட பால் தான் பகவத்கீதா. துக்தம் கீதாமிருதம் மகத், கீதைங்கிற அமிர்தம். ஸோ 2 கதையிலையும் ஒரு பெரிய டாஸ்க் இருந்திருக்கு, 2 கதையிலையும் அமிர்தம் இருந்திருக்கு. அண்ட் 2 கதையிலையும் கடைசியில் நல்லவா தான் ஜெயிக்கிறா, கெட்டவா தோற்று போயிடுறா. இங்கேயோ துரியோதனாதிகள் இல்லாமலே போயிடுறா, இங்கே கத்ருவுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுறது. ஸோ என்ன அழகாக மகாபாரதத்தில் வேதவியாசர் மகாபாரதத்துக்கு முன் மகாபாரதம்னு அவர் ப்ராபப்ளி இப்படி நம்ம எடுத்துக்கலாம்.
அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது யோசிச்சிருப்பார், இனிமே 5000 வருஷத்துக்கு அப்புறம் வர வாழ்லாம் சினிமாலாம் எடுப்பா, மோஷன் பிக்சர்ஸ் மூவிஸ் எல்லாம் எடுக்க போகிறா. அது தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பிஆர் ஸ்டண்ட் மாதிரி தே ஆர் கோன ரிலீஸ் ட்ரெய்லர்ஸ், டீசர்ஸ், ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3லாம் பண்ணுவா. அதெல்லாம் பண்ணும்போது அவருக்கும் ஆசை வந்திருக்கும், நாம்ளும் இந்த மகாபாரதத்துக்கு முன்னாடியே மகாபாரதத்துக்கு ப்ரோமோ மாதிரி கருட சரித்திரத்தை சொல்லி வைப்போம், இதுதான் அடுத்து வரப்போகிறது, இதை கண்டென்ஸ்ட் ஃபார்மாக வச்சுக்கோங்கன்னு அவர் கருட சரித்திரத்தை சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா நடந்தது தான் சுவாரஸ்யம். கருடன் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அப்போ ரோஷன் சொன்ன மாதிரி ரொம்பவே அழகான மோஸ்ட் ஹேண்ட்ஸமாக திரிபுவன சுந்தரன்னா ஒருத்தரை பார்க்குறார். அவர் தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணன் கருடனுக்கு ஒரு வரம் கொடுக்குறார், கருடன் நாராயணனுக்கு ஒரு வரம் கொடுக்குறான். 2 பேரும் என்னென்ன கேட்டுட்டான்னா, பெருமாள் கேட்டாரான் கருடன் கிட்ட, கருடா நீ எப்போவுமே எனக்கு கீழே இருக்கணும்னார். கருடன் ஓகே அப்படின்னு பகவானுக்கு வாகனமாக போயிட்டார். அதே கருடன் கேட்குறான், பெருமாளே நான் உனக்கு என்றைக்குமே மேலேயே தான் இருக்கணும்னாரான். பெருமாளும் ஓகேன்னு சொல்லி கருடனை தன் துவஜத்தில் எடுத்துட்டார். அதனாலேயே பகவான் எங்கே வந்தாலும் எப்படி வந்தாலும் கருடத்வஜனா கருடாரூடனா தான் வருவார். எங்கே எப்படி தெரியறது இதெல்லாம்னா, நம்ம பார்க்குற ஒரு சரித்திரத்திலே இருக்குது. ராமாயணத்தையே பார்க்குறோம், தேவதைகள்லாம் போய் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா, சரணாகதி மாதிரி பண்ணுறா, இந்த மாதிரி ராவணன் ஒருத்தர் இருக்கான் ரொம்ப படுத்துறான், ப்ளீஸ் டூ சம்திங் போது அப்போயும் கருடன் மேலே வைனதேயன் மேலே வந்து தான் பகவான் ரட்சணம் பண்ணுறார். அதே மாதிரி யானை கஜேந்திரன்கிற ஒரு யானை ரொம்ப கஷ்டப்பட்டு முதலை வாயில் தன்னுடைய காலை போய் விட்டுட்டு ரொம்ப நாளாக அது பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு, எடுக்கிறதுக்கு முடியல. அதுக்கப்புறமா இது பெருமாள் வந்தாதான் முடியும், ஆதி மூலமே என்ன அந்த கஜேந்திரன் பிரார்த்தனை பண்ணும்போது ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்றுன்னு அந்த கஜேந்திரனுக்காகவும் பகவான் கருடாரூடனாக தான் வந்தார். அதே மாதிரி ஒரு 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை துருவன்னு பேர், அவன் அப்பா மடியில் உட்கார முடியலையேங்கிற வருத்தத்தினால வைராக்கியம் வந்து நாரதர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு போய் பகவதே வாசுதேவாய நமகான்னு தபஸ் பண்ணுறது. எதுக்காக? பரபிரம்மத்தையே நான் பார்க்கணும்னு. அப்போ அவனுக்கும் தரிசனம் பண்ணுறதுக்காக பகவான் கருடன் மேலே தான் வராருன்னு பட்டதிரியில் நாராயணியத்தில் இருக்கிறார். இவ்வளோ அழகு பாருங்கோ. त्वद्रूप चिद्रस निलीन मतेः पुरस्तात् आविर्बभूविथ विभो கருடாதிரூடா, கருடன் மேலே அதிரூடனாய் உன்னோட அழகை அந்த குழந்தை காட்டுறதுக்காக வந்தேங்கிறார் பட்டதிரியில் குருவாயூரப்பன் கிட்ட. ஸோ அவ்வளவு காலத்துலேயும் பகவான் கருடன் மேலே தான் வந்திருக்கார். நமக்கும் கருடன் மேலே வந்து தான் தரிசனம் கொடுக்குறார். எங்கே கோயிலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பிரம்மோத்சவம் போது கருட வாகனம் நடக்கிறது, கஜேந்திர உற்சவம் போது கருட வாகனம் நடக்கிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் வைகாசி பிரம்மோத்சவத்தில் காஞ்சிபுரத்தில் விசேஷமான வரத கருட சேவை நடந்தது. நாச்சியார் கோயிலில் கல்கருட சேவை நடக்கும். ஒரு கோயிலையும் கருட சேவை விசேஷம். இப்படிலாம் நம்ம கருடன் மேலே பகவானை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டவுட் வரும், ஏன் எப்போவுமே கருடன் மேலேயே வரார்? அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வேறு எந்த வாகனமும் கிடைக்கலையா, இல்லை கருடன் தான் ஸ்மைலிங் மவுத் ஃபெலோ இழிச்ச வாயனா கிடைச்சாருன்னு ஏறி வந்துடுறாரு ஒரு தடவையும்னா கிடையாது. அங்கே தான் ஒரு அழகான சூக்ஷ்மம் இருக்குது. இப்போது நான் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அடியேன் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகும்போது அந்த எக்ஸாமே பரவாயில்லன்னு தோணிடும். நான் தான் வந்து எழுதினேன்னா நம்மளோட டெஸ்ட் பண்ணுவாள். கியூஎட்டுன்னு ஒன்று போய் எழுதினேன். அதுக்கு முன்னாடி அவள் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணா, எனக்கு ஆதார் கார்டு செக் பண்ணா, ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபோட்டோ எடுத்து 2 ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா, கடைசியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ரெட்டினா ஸ்கேன் பண்ணிக்கோன்னு பார்த்து அது வரைக்கும் கொண்டு வந்துட்டான். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் எழுத வர்றவன் தான் கரெக்டாக வரானான்னு பார்க்குறதுக்கே இவ்வளோ பண்ணும்போது, இத்தனை நாளாக தபஸ் பண்ணி போய் முதல்ல வாயில் கால் மாட்டின்ட்டு ராவணன் மாதிரி ஒருத்தன்கிட்ட படுத்திண்டு நம்மள மாதிரி எத்தனையோ பக்தாள் நின்று இருக்கும்போது வர்றவர் உண்மையாலே பகவான் தானான்னு எப்படி தெரியும்? அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும். ஆதாரம்னா நமக்கு பெருமாள் எப்படி தெரியுமோ அதை தான் நம்ம ஆதாரமாக வச்சுக்க முடியும். ஏன்னா நமக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷனை வச்சு தான் we can test him. இப்போது நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற கனெக்ஷன், முதல் கனெக்ஷன் என்ன? வேதம். என்னதான் கிரந்தங்கள் இருந்தாலும் ஆச்சாரியால் இருந்தாலும் முதல்ல வேதம் தான் நமக்கு பெருமாளை காட்டித்து. அப்போ ஆதவ் வேத பிரமாணம். இப்போ வேதத்தையே பகவான் தூக்கின்னு வரணுமா? ஒரு தடவை வரும்போது சங்க சக்கரத்தோடு சேர்த்து இன்னொரு கையில் வேதத்தை எடுத்துன்னு பார் அந்த பேரால் என்னை பற்றி சொல்லியிருக்கு நான் தான் வந்து சொல்ல முடியுமான்னா தேவையே இல்லையே. பகவான் வேதத்தை தூக்கின்னு வரணுங்கிறது அவசியமே இல்லை. வேதமே பெருமாளை தூக்கின்னு வந்துருக்கு. வேதம் பெருமாள், அதுதான் பியூட்டி. இவ்வளோ நேரம் கருடனை பார்த்தோம் இல்லையா, இவர் நிஜமாவே யாருன்னு பார்க்க வேண்டிய நிலைமை இப்போது. இந்த விஷயத்தை நமக்கு சுவாமி தேசிகன் தைத்திரிய சம்ஹிதையில் இருக்கிற மந்திரத்தையே சாரமாக எடுத்து கருட பஞ்சாஷத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். நேத்திரம் காயத்ரமூச்சே திரிவிததி சுஷிரோ நாமதேயம் யஜூம்ஷி சந்தாம்சி அங்காணி திருஷ்ணியாத்மபிரஜனி ஷபைர் விக்கிரகோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோமாத்மனோசோ பிருஹதிதரகரு தாதிருஷாம் நாதபுச்சः ஸ்வாச்சந்தியம் ந பிரசூதாம் ஸ்ருதி சதசிகரா பிட்டுதாத்மா குருத்மான். பேர்பட்ட கருடன் எப்பேற்பட்டவர்னா அவருடைய ஷரீரத்தை வர்ணிக்கிறார் தேசிகன்.
இந்த கருடனுடைய கண்கள் இருக்கு இல்லையா, 2 கண்ணும் 2ம் காயத்ரிக்கு சமமா. நேத்திரம் காயத்ரமூச்சே திரிவிததிச்ச சிரோ நாமதேயம் யஜுவம்ஷி. அவருடைய தலை ஷிரஸே திரிவித்துங்கிற மந்திரத்துக்கு சமமாம். இந்த கருடன், ஐனதேயன், கருத்மான், சுபர்ணன், தார்க்ஷன்கிற பேரே யஜுர்வேதத்துக்கு சமமாம். அவருடைய சந்தாம்சி அங்காணி தீஷ்ணியாம், அவருடைய அங்கங்களில் இருக்கிற ஒரு பாகமும் வேதத்தில் இருக்கிற சந்தஸுக்கு சமமாம். சந்தாம்சி அங்காணி தீஷ்ணியாத்ம பீரஜனி ஷபைர் விக்கிரகோ வாமதேவியம். அப்பேற்பட்ட கருடனுடைய ஷரீரமே சாமவேதத்துக்கு சமமாம். சாமதே தனுகுங்கிறது மந்திரம். அதே கருடனுடைய ஒரு ரெக்கை பிருகதிங்கிற மந்திரமாம், இன்னொரு ரெக்கை ரத்னாந்திராங்கிற மந்திரமாம். அதே மாதிரி அவருடைய ஆத்மா, அந்தர்யாமியா இருக்கிற அந்த கருடனுடைய ஆத்மா வேதத்தில் இருக்கிற சாமவேதத்தில் இருக்கிற ஸ்தோம பாகமாம். அவர்தான் வேதஸ்வரூபம். வேதாத்மா விஹகேஸ்வரா. ரோஷன் எடுத்த மாதிரி கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேங்கிறார் சுவாமி தேசிகன் இன்னொரு இடத்துல. அப்பேற்பட்ட கருடன் மறையின் உருவம், வேதத்துக்கே ஒரு ஸ்வரூபம். இப்போ ராமனை தர்மத்துக்கு விக்கிரகம்னு சொல்ற மாதிரி கருடன் வேதத்துக்கு விக்கிரகம். அப்பேற்பட்ட கருடன் இந்த கோயிலெல்லாம் இந்த பிரசங்கத்திலெல்லாம் பகவானை தன்னுடைய கையில் தரிச்சுண்டு வரார், தோளில் தரிச்சுண்டு வரார். இப்போ என்ன, வாட் டஸ் ஹி வாண்ட் டு டெல் அஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ஸ்தவத்துக்கு நம்ம போனோம். சுவாமி தொட்டையாச்சாரியால் கட்டிகாச்சலத்தில் எழுந்தார் மகான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அவர் வரதராஜன் மேலே ஒரு ஸ்தவம் பண்ணியிருக்கார், தேவராஜ பஞ்சகம்னு. அதில் ஒரு இடத்துல எடுக்கிறார், யத்வேத மௌளி கணவேத்யம் அவேத்யம் அந்யைஹி யத்பிரம்மருத்ர சுரநாயக மௌளிவந்தியம் தத் பத்மநாப பத பத்மயுகம் மனுஷ்யைஹி சேவ்யம் பவத்பிரிதி தர்ஷயதீவ தார்க்ஷ்யா. தார்க்ஷன்கிற கருடன் அவனுடைய 2 கையிலையும் பகவானுடைய திருவடியை தரிச்சுட்டு வரார் இல்லையா, பத்மநாபஸ்ய பதபத்மம். அப்போ அவர் என்ன காட்ட நினைக்கிறாருங்கிறத சுவாமி எடுக்கிறார். இங்கே இந்த 2 திருவடி இருக்கு இல்லையா, இந்த திருவடி இருக்கிற பகவான் இருக்கார் இல்லையா, அவர் வேற ஒருத்தருமே இல்லை. எத் வேத மௌளி கணவேத்யம் அவேத்யம் அந்யைஹி. வேதங்களுக்கே ஷிரஸ்ன்னு கொண்டாடப்படுறது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்தினால் எவனை போற்றப்படுறதோ அந்த பகவான் தான் இவர். எத் பிரம்ம ருத்ர சுரநாயக மௌளிவந்தியம். பிரம்ம, இந்திரன், ருத்ராதி தேவதைகள்லாம் நித்தியம் எவனை பிரார்த்தனை பண்ணுறாளோ அந்த பகவான் தான் இவர். எவன் ஆதியில பத்மநாபனா வந்து பிரம்மாவையே தன் நாபியில் தரித்தாரோ அப்பேற்பட்ட பகவான் தான் இவர். இவரை சரணாகதி பண்ணுங்கோங்கிறார் தார்க்ஷன் நமக்கு. ஸோ அடுத்த தடவை நம்ம ஏதாவது கோயிலில் கருட சேவை தரிசனம் பண்ண போனோம்னா இதோ கருடன் மேலே பெருமாள் வராருன்னு மட்டும் பார்க்காம சாக்ஷாத் வேதமே வேத பிரதிபாத்தியனான மூர்த்தியை தூக்கின்னு வர்றதுன்னு பார்த்தோம்னா வீல் ஹாவ் என்ன சொல்கிறது, ஒரு டீப்பர் கனெக்ஷன் இருக்கும் அந்த பிரசங்கத்துக்கும் நமக்கும். இவ்வளோலாம் பார்த்தோமே, கோயிலில் பகவான் வெறும் கருட வாகனத்தில் மட்டும்தான் வருவாரா, இல்லை வேறு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னா, எல்லா கோயில்லையுமே பெருமாளுக்கு கருடன் இல்லைன்னா ஆகாது. கோயிலில் மட்டும் இல்லை, எங்கேயுமே பெருமாளுக்கு பக்கத்தில் கருடன் இருக்கணும். அவர் பார்க்கும்போதெல்லாம் கருடன் இருக்கணும். அவர் நினைச்சாருன்னா கருடன் வரணும். சில கோயிலெல்லாம் கருடன் விசேஷமாகவே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அமிர்த கலசத்தை தரிச்சுன்னு கருடனுக்கு சந்நிதியே இருக்குது. இந்த கத்ரு கேட்டான ஸ்வர்கலோகத்துலேருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார் இல்லையா, அதை தரிச்சுட்டு கருடன் ஒரு சந்நிதியிலே இருக்கார். அவருக்கு கொடுக்குற பிரசாதமும் அமிர்த கலசம்னு தான் சொல்லுவாள். அதே மாதிரி இன்னொரு க்ஷேத்திரம் ரொம்ப அழகானது, திருவெள்ளையங்குடிங்கிற க்ஷேத்திரத்தில் சங்கச்சக்கரதாரியாக இருக்காராம் கருடன். சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான்னு அங்கே பெருமாள் மட்டுமே இல்லை, கருடனும் சங்குடு சக்கரம் இருக்கார். அதே மாதிரி தெந்திருப்பேரைங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் கருடன் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு நேர் எதிர்க்க இருக்க மாட்டார், கொஞ்சம் தள்ளி இருப்பாராம். அதுக்கு அங்கே சரித்திரம் சொல்லுவா, ஒரு காலத்தில் பெருமாளுக்கு வெள்ளை குழந்தைகள்லாம் விளையாடி இந்த சத்தம் கேட்டுத்தான். வேத மந்திரத்தை சொல்லிகிட்டே குழந்தைகள்லாம் விளையாடிந்தாராம். அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, எப்படி குழந்தைகள் இப்படிலாம் விளையாடுறா, நான் பார்க்கணுமேனு எட்டி பார்க்கும்போது நடுவில் கருடன் நந்தி மாதிரி கருடன் நடுவில் நின்றுருக்கார். அப்போது கருடா கொஞ்சம் அப்படியே விலகிக்கோ, நாங்கள் குழந்தைகளை பார்க்கணுன்னு பெருமாள் சொல்ல கருடன் உபே பண்ணிட்டு விலகினாரா. பகவான் வந்து குழந்தைகளெல்லாம் பார்த்தாருன்னு சரித்திரம் சொல்லுவாள். அதே மாதிரி இன்னும் நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது. பிண்டிகனவிலேன்னு கர்நாடகாவில் இருக்கிற க்ஷேத்திரத்தில் ருத்ரா சுகீர்த்தின்னு 2 ஒய்ஃபோட கருடன் இருக்கார் அங்கே. அதே மாதிரி இவ்வளோ தூரம்லாம் நிறைய போகவே வேண்டாம், ட்ராவலிங்கெல்லாம் இருக்கும். சென்னையிலேயே திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்தில் ட்ரிப்ளிகேனில் கஜேந்திர வரதனுக்கு சந்நிதியே இருக்குது. அது ஆழ்வார் பாசுரம் பாடின சந்நிதி. நித்திய கருட சேவாங்க பகவான் மூலவரை கருடன் மேலே தான் இருப்பார். ஆழ்வார் எடுக்கிறார், ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானே தேனமர் சோலை மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனேங்கிறார். அப்பேற்பட்ட கஜேந்திர வரதனுடைய சந்நிதி
இப்பேற்பட்ட கருடன் மேலே இருக்கிற பகவானையும் கருடனையும் சேவிச்சா என்ன பலன்? இவ்வளோ நேரம் கேட்டோமே, இதுக்கு என்ன பலன்னா மத்வாச்சாரியால் கிருஷ்ணாமிருத மகார்ணவம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் எடுக்கிறார். யமமார்க்கம் மகாகோரம் நரகாணி யமம் ததா ஸ்வப்னேபி நைவ பஷ்யேத் யஸ்மரேத் குருடத்வஜம். எவன் ஒருத்தனுக்கு யமனையோ யமன் நரக்கத்தையோ இல்லை யமனை போய் அடையிற வழியோ கனவுல கூட பார்க்கக்கூடாதுன்னா அவன் குருடாதிரூடனாக இருக்கிற பகவானை ஸ்மரிக்கணுமா. இது வேதத்திலேயே ஸ்வஸ்தி வாச்சனம்னு ஒரு இடத்துல வருது. ஸ்வஸ்தினா என்ன? எல்லாரும் நன்னா இருக்கணும். சு அஸ்தி, நன்றா இருத்தல். அதை நமக்கு இருக்கிறதுக்கு யாரெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாலோ அவள்லாம் பாடுறது. அதில் ஒரு இடத்துல ஸ்வஸ்தினஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிகி ஸ்வஸ்தினஹா, நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணுறவர். எப்படி நல்லது பண்ணுவாரா? கெட்டதெல்லாம் அழித்து நல்லது பண்ணுவாராம். ஏன்னா கெட்டது போனால் தான் நல்லதே நடக்கும். ராத்திரி போனால் தான் காத்தால வர்றது. ஸோ அந்த மாதிரி கெட்டதை அழித்து பகவான் நமக்கு ரட்சணை பண்ணுறவர் யாருன்னா தார்க்ஷன், கருடன். அப்பேற்பட்டவர் நமக்கு இன்றைக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு அடியவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த எங்கள் குரு ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமி அவர்களுக்கு பல்லாண்டு பாடி கிருத்தஜ்ஞத்தையை தெரிவிச்சுட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அமைகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. காயேன வாசா மனசேந்திரியைர்வா बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. नमस्कारम्.